ஜனாதிபதி தேர்தலுக்கான நாட்கள் இன்னும் சரியாக 9 நாள் தான் இருக்குது. 9வது ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் இந்த மாதம் 21ஆம் தேதி நடக்க போகுது. வார சனிக்கிழமை. இன்னும் 9 நாட்கள் சரியாக இருக்குது. இந்த 9 நாட்களுக்குள்ள என்னென்ன எங்கெங்கே எத்தனை பிரச்சார கூட்டங்கள் இருக்குது, அதில் சொல்லப்படுகின்ற விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத கூட மக்கள் அவதானமாக இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட மக்கள் யாருக்கு வாக்களிக்கணும் அப்படின்றத முடிவு செய்துட்டாங்க மாதிரி தெரியுது. நம்ம பார்க்குற செய்திகளாக இருக்கட்டும், நாம் கதைக்கிறவங்களாக இருக்கட்டும், நாம் இதுவரை செய்த வீடியோக்களாக இருக்கட்டும், மக்களோட நேரடியாக பேசிய விஷயங்களாக இருக்கட்டும், வர்ற கருத்து கணிப்புகளாக இருக்கட்டும். கருத்து கணிப்பு ஒரு பக்கம் தள்ளி வைப்போம். நம்ம நேரடியாக சில நேரங்களில் பேசும்போது பல வீடியோக்கள் நாங்கள் செய்திருக்கோம். அந்த அடிப்படையில் மக்கள் நாம் 2 மாதத்துக்கு முதல்ல எடுத்த வீடியோக்களில் மக்கள்கிட்ட பேசும்போது சொன்ன விஷயங்களில் இருந்து இப்போ நான் பார்க்குற வித்தியாசம் என்னென்னு சொன்னால், முதல் யாருக்குமே ஓட் பண்ணக்கூடாதுன்ற அளவான மக்கள் ஒரு 25-30% இருந்தாங்க. இப்போ அது குறைவடைந்து இப்போ வாக்களிக்கக்கூடிய அந்த இடத்துக்குள்ளே வந்துட்டாங்க மக்கள். அதுலேயும் யாருக்கு வாக்களிக்கணுன்ற முடிவை மக்கள் எடுத்திருக்காங்க அப்படின்றது மட்டும் சரியாக இருக்குது. இந்த 9 நாளுக்குள்ளே எதுவும் மாறுமான்றது கூட பெரியளவு மாற்றங்களை கொண்டு வரலாது, ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. ரைட். இதில் இருக்கிற செய்திகள் இன்றைக்கு என்னென்ன முக்கியமான செய்திகள் இருக்குது அப்படின்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நான் முதல்ல சொன்னேன், ஒரு 25-30% வாக்களிக்கிறதுக்கு அது அவ்வளோ பெருசாக ஆர்வம் காட்டலை. ஆனால் இன்றைய செய்தியில் அதாவது நாளையிலேருந்து வரப்போகிற நாளை வெள்ளிக்கிழமை, நாளையிலேருந்து வரப்போகிற நாட்கள் 4 நாட்கள், சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய், இந்த 4 நாட்கள் தொடர்ச்சியான விடுமுறை இருக்குது. ஒரு போயா விடுமுறை இருக்குது, அதோட சனி ஞாயிறு வருது, அதோடு ஒரு ஃபெஸ்டிவல் விடுமுறை இருக்குது. இது எல்லாமே சேர்த்து 4 நாள் விடுமுறை இருக்குது. அதோட வர்ற வெள்ளிக்கிழமை பாடசாலைகள் கூட, அரச பாடசாலைகள் கூட விடுமுறை. அந்த அடிப்படையில் 99% பேருந்து ஆசனங்கள், புகையிரத ஆசனங்கள் எல்லாமே புக் பண்ணப்பட்டுட்டு, இதுக்கு பிறகு போகிறதுன்றது அவ்வளோ சொந்த வாகனங்கள்லையோ அல்லது தொங்கிக் கொண்டு தான் போகணுன்ற அளவில் இருக்குது. காரணம் என்னென்னா, நீண்ட வார விடுமுறை, அதோடு வாக்களிக்கிறதுக்கு மக்கள் காட்டுற ஆர்வம், இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு இடத்துல நிற்கிது. அந்த அடிப்படையில் மக்கள் 99% மக்கள் வாக்களிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தை கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. எனவே இந்த விஷயம் பார்க்குறதுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது. அதோட இன்றைய நாளில் அதாவது தபால் மூலமான வாக்களிப்பு நிகழ்வுகள் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு விஷயம், வாக்காளர் அட்டைகள் வழங்குகிற நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருந்தது. இதுவரைக்கும் 77% வாக்காளர் அட்டைகள் தங்கள் வாக்காளர்களுக்கு நேரடியாக வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையகம் தெரிவிச்சிருக்கு. 77% வாக்காளர்களுக்கான வாக்கு அட்டைகள் வழங்கியிருக்காங்க. இவங்க சரியாக சொல்கிறதுக்கு காரணம்னு சொன்னால், இவங்க நேரடியாக வீடு வீடாக கொண்டு கொடுத்துருக்காங்க. இதனால் அந்த சரியான அளவு சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 90% அளவான வாக்காளர் அட்டைகள் இந்த கிழமைக்குள்ளே முடிஞ்சிடும். வார ஞாயிற்றுக்கிழமைக்கு தான் கடைசி நாள். இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள 100% வாக்காளர் அட்டைகளும் விநியோகிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த 77% வாக்காளர் அட்டைக்குள்ள கிட்டத்தட்ட 1,32,00,000 வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டிருப்பதாக பிரதி தபால் அதிபர் சொல்லியிருக்காரு. எனவே நாளை மறுதினம் நான் சொன்ன மாதிரி இந்த வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னா 18ஆம் தேதி கூட உங்களுடைய அருகில் உள்ள வாக்காளர்கள் அட்டை பெறக்கூடிய இடங்களில், அதாவது கிராம சேவராக இருக்கட்டும், இப்போ உங்களுடைய முக்கியமான இடங்களாக இருக்கும், அந்த இடங்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித்தியாசமான செய்தியை நேற்றைய நாளில் டெய்லி மிரர் பத்திரிகையில் எனக்கு பார்க்க கிடைச்சது. அதில் நண்பர் ஒருத்தர் கூட ஃபேஸ்புக்கில் இதை பகிர்ந்திருந்தார். அதாவது இப்போ இருக்கிற 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க தானே, இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் துப்பாக்கிகள் தங்களுக்கு தேவை அப்படின்றத விண்ணப்பித்து துப்பாக்கிகளை பெற்றிருக்காங்க. எத்தனை பேர் இந்த துப்பாக்கிகளை பெற்றிருக்காங்க, என்ன காரணத்துக்காக துப்பாக்கிகளை வாங்கியிருக்காங்க அப்படின்றத டெய்லி மிரர் பத்திரிகை செய்தியாக வெளியிட்டிருந்தது. 2000 ஜனாதிபதி தேர்தலுக்கு, அதாவது இப்போ நடக்க போகிற ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாகவே இந்த 225 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதில் 10 பேரை தவிர, 225ல் 10 பேரை தவிர மற்ற எல்லாருமே தங்களுடைய பாதுகாப்புக்காக பாதுகாப்பு அமைச்சிடமிருந்து 2 துப்பாக்கிகள், அதாவது ரிப்பீட்டர் துப்பாக்கி என்று சொல்லப்படுகின்ற அந்த ரிப்பீட்டர் ஷாட் துப்பாக்கி என்று சொல்லுவாங்க, அந்த துப்பாக்கிகளை பெற்றிருக்காங்க. ரிப்பீட்டர் அப்படின்றது அதாவது மீண்டும் ரவை ஏற்றாமல் கிட்டத்தட்ட பல முறை சுடக்கூடிய துப்பாக்கின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரே நேரத்தில் 10 தோட்டாக்களை அது லோட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த துப்பாக்கியை. அந்த துப்பாக்கிகளை அவங்க பெற்றிருக்காங்க. ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் 2 ரிப்பீட்டர் துப்பாக்கிகள் வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்து
சுமார் 10 மாதங்களுக்கு முன்பே இந்த அதிகாரிகளால் இந்த விண்ணப்பம் கோரப்பட்டிருக்கிறது. எனவே இது அளவிற்கும் அந்த துப்பாக்கிகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. எனவே 10 பேரை தவிர மற்ற எல்லாருமே எடுத்திருக்காங்க. அதாவது 215 பேருக்கு இந்த துப்பாக்கிகள் வழங்கப்பட்டிருக்கு. எனவே வழங்கப்பட்ட துப்பாக்கி பாதுகாப்பு அமைச்சினால் நிபந்தனைகளில் தான் கொடுத்துருக்காங்க. வேறு யாரும் அதை பாவிக்க இயலாது. அது மட்டும் இல்லாமல் இவங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாமல் போனாலும் கூட, அது வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலில் இவங்க பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்படாவிட்டாலும் கூட தங்களுடைய பாதுகாப்புக்காக இந்த துப்பாக்கிகளை அவங்க கைவசப்படுத்தி வச்சுக்கொள்ளலாம். அதுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தணும். அதாவது கட்டுப்பணம் செலுத்த அதை எடுத்திருக்காங்க. ஒரு வருஷத்துக்கும் கட்டி அதுக்கான செலவினம், அதுக்கான பாதுகாப்பு இருக்குது, எல்லாத்தையுமே இவங்க பணமாக செலுத்தி தான் இந்த துப்பாக்கிகளை பெறணும். வேறு யாருமே அதை பாவிக்க முடியாது. அவங்களுடைய பாதுகாப்புக்காக ஏன் இவ்வளவு பேரும் துப்பாக்கிகளை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்றது அது 2 எடுத்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. கொடுக்குறாங்க தானே எடுத்து வச்சுக்கொள்வோம் அப்படின்னு எடுத்தாங்கன்னா தெரியாது. ஆனால் இந்த விஷயம் வந்து டெய்லி வீரர் பத்திரிகையில் நேற்றைய நாளில் வந்த ஒரு செய்தியாக இருந்து தமிழில் எங்கேயும் பெருசாக பார்க்க கிடைக்கல. நான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் என்னடா அது வித்தியாசமாக இருக்குது அப்படின்றதுக்காக உங்களோட பகிர்ந்து கொண்டேன். அதோட தேர்தல் பிரச்சார மேடைகளில் பேசப்படுகின்ற பல விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக கொஞ்சம் சர்ச்சைக்குரிய விஷயங்களாகவே மாறிக்கொண்டிருக்கு. பொதுவாக சொல்லப்போனால் அன்ருகுமார் திசாநாயக் அவர்கள் என்பிபியுடைய ஜனாதிபதி வேட்பாளர் சொல்லியிருக்காரு, என்னுடைய வெற்றியை தடுப்பதற்கு நிறைய விஷயங்கள், நிறைய முட்டுக்கட்டைகள் போடப்படுகிறது. எனவே இந்த விஷயங்கள் எல்லாமே மக்களை குழப்புற ஒரு விஷயமாக இருக்குது. தேசிய மக்கள் சக்தியினுடைய வெற்றி உறுதியாக இருக்குது. எனவே இதை வந்து இந்த 9 நாள் இருக்குது, இந்த 9 நாளைக்குள்ளே இவர்கள் வந்து ஏதாவது சொல்லி மக்களை வந்து திசை திருப்பலாம் அப்படின்றதுக்காக ஒரு வித்தியாசமான பொய்யான பிரச்சாரங்களை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. நிறைய மேடைகளில் அந்த விஷயத்தையும் அவர் சொல்கிறத பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே போல் எஸ்ஏபியினுடைய தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் இதே மாதிரியான குற்றச்சாட்டை தான் வச்சுருக்காரு. தன்னுடைய வெற்றியும் வந்து உறுதியாக இருக்குது. அந்த வெற்றி கிடைக்கக்கூடாது, நாம் வெல்லவே கூடாது அப்படின்றதுக்காக நிறைய பேர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு பொய்யான பிரச்சாரங்களையும் அவதூறு கதைகளையும் வந்து மக்கள் மத்தியில் பரப்புகிறாங்க. எனவே இது ஒரு தேர்தல் விதிகளை மீறுகின்ற ஒரு விஷயம் கூட இருக்குது. உண்மைக்கு புறம்பான பல விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க அப்படின்றதையும் வந்து குற்றஞ்சாட்டுக மாறி குற்றஞ்சாட்டுறாங்க. வித்தியாசமான பிரச்சார பேச்சுக்களை நீங்கள் சமூக வலைத்தள பக்கங்களில் குறிப்பாக டிக்டாக்கில் பார்த்துருப்பீங்க. சின்ன கட்டாக பார்க்கும்போது வித்தியாசமாக தான் இருக்குது. எனவே இந்த விஷயங்கள் எல்லாமே இன்றைய நாளில் அதிகமாக பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருந்தது. பொதுவாக பார்க்க போனால் இன்றைய நாள் நம்ம சொன்ன மாதிரி வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கும் நடவடிக்கை தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கு. அதாவது போஸ்டர், அதாவது தபால் மூலமான வாக்களிக்கும் நடவடிக்கை கிட்டத்தட்ட முடிவு பெற்றிருக்கு. எனவே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் முக்கியமான விஷயங்களாக இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட விஷயங்களாக இருக்குது. எனவே ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், டிக்டாக் எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். முழுமையான உடனுக்குடனான செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.